வணக்கம் அன்பு நண்பர்களே, அருமை உறவுகளே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மிகவும் யதார்த்தமான வாழ்க்கையை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு உணர்வுபூர்வமான கதை. அனுபவம் உள்ளவர்கள் எது செய்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் என்பதை நம்மால் இந்த கதையின் மூலம் புரிந்து கொள்ள முடியும். சரி, வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம். ஒரு வைர நகை வியாபாரியின் மறைவுக்கு பிறகு அவரது குடும்பம் மிகவும் மோசமான துன்பத்திற்கு உள்ளானது. சாப்பிடுவதற்கும் கூட போதுமான அளவுக்கு பணம் இல்லாத நிலைமையை அவரது குடும்பம் அடைந்து விட்டார்கள். ஒரு நாள் அந்த நகை வியாபாரியின் மனைவி தன் மகனை அழைத்து கையில் ஒரு நீலக்கல் பதித்த நெக்லஸை கொடுத்துவிட்டு, மகனே, இதை எடுத்துக்கொண்டு போய் உன் மாமாவின் கடையில் கொடுத்து அதை விற்று நமக்கு கொஞ்சம் பணம் தரும்படி கேள் என்றார். மகனும் அந்த நெக்லஸை பத்திரமாக எடுத்துக்கொண்டு போய் அவனது மாமாவிடம் கொடுத்தான். அவனது மாமா அந்த நெக்லஸை முற்றிலுமாக சோதித்து பார்த்துவிட்டு பிறகு மருமகனிடம் கூறினார், என் அன்பு மருமகனே, உன் அம்மாவிடம் போய் சொல்லு. அதாவது இப்போது வைர மார்க்கெட் மிகவும் மோசமாக இருக்கிறது. கொஞ்ச நாள் கழித்து இதை விற்றால் நமக்கு நல்ல விலை கிடைக்கும்னு சொல்லு என்று கூறிவிட்டு தனது தங்கையின் குடும்ப செலவுக்காக மருமகனிடம் கொஞ்சம் பணத்தை மாமாவான வைர வியாபாரி கொடுத்துவிட்டு, நாளை முதல் நீயும் கடைக்கு வந்து என்னுடன் உட்கார்ந்து தொழிலை கற்றுக்கொள் என்றார். அதன்படியே அடுத்த நாள் முதல் மருமகனும் தினமும் மாமாவின் கடைக்கு போய் தங்களது குடும்பத் தொழிலை கற்றுக்கொள்ளத் தொடங்கினான். குடும்பத் தொழில் என்பதால் மருமகனுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. எப்படி தொழில் செய்ய வேண்டும், எப்படி வைரக்கற்களை பரிசோதிக்க வேண்டும் என்பதையும் மாமாவிடம் கேட்டு தெரிந்து கொண்டான். சில நாட்களில் வைரத் தொழிலில் தனது மாமாவை விட சிறந்த அறிவாளியாக மாறினான். வைரத்தை பற்றி பகுத்தாய்வு செய்து கூறுவதில் கூட தலை சிறந்த வல்லுநராக மாறினான். நிறைய ஊர்களிலிருந்தும் கூட செல்வந்தர்கள் இவனிடம் வைரத்தை பரிசோதிப்பதற்காக வந்தார்கள். அதனால் வைரத் தொழிலில் மிகவும் பிரபலமானான். அப்படி பிஸியான வாழ்க்கை போய்கொண்டிருந்த ஒரு நாள் அவனது மாமா மருமகனை அழைத்து, மருமகனே, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நீலக்கல் பதித்த நெக்லஸ் கொண்டு வந்தே இல்ல, அதை உன் அம்மாவிட இருந்து இப்போது வாங்கி வா. தற்போது வைர மார்க்கெட் நிலவரம் தற்போது நன்றாக இருக்கிறது. இப்போது விற்றால் உன் அம்மாவுக்கு நல்லதொரு விலை கிடைக்கும் என்றார். மருமகனும் தன் அம்மாவிடம் இருந்து நெக்லஸை வாங்கியவுடன் கடைக்கு வந்து தனக்குத்தான் வைரத்தை நன்றாக பரிசோதிக்க தெரியுமே என மாமா இல்லாத நேரத்தில் அதை அவனே பரிசோதித்தான். அப்போது அவனுக்கு பயங்கரமான ஷாக். அதிர்ச்சியான மருமகன் திருதிருவென விழித்தபடியே யோசிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அந்த நெக்லஸ் ஒரு போலியான நெக்லஸ். தன் மாமா போலி வைரங்களை பரிசோதிக்கும் ஒரு சிறந்த வல்லுநராக இருந்தும் இதை ஏன் நம்மிடம் முன்னமே தெரிவிக்கவில்லை என்று அவன் ஆச்சரியம் அடையத் தொடங்கினான். உடனே அம்மாவின் போலி நெக்லஸை தன் வீட்டிற்கு சென்று பெட்டியில் வைத்துவிட்டு மாமாவின் கடைக்கு திரும்பினான். சற்று நேரத்தில் கடைக்கு வந்த மாமா மருமகனிடம் கேட்டார், என்ன மருமகனே, அம்மா கிட்ட இருந்த நெக்லஸை ஏன் கொண்டு வரவில்லையா என யதார்த்தமாக கேட்டார். அதற்கு மருமகன் மாமாவின் கண் பார்த்து, அது போலியான நகை மாமா, அது போலியானது என முன்கூட்டியே உங்களுக்கு தெரிந்தும் என்னிடமிருந்து நீங்கள் ஏன் மறைத்தீர்கள் மாமா என ஆச்சரியமாக கேட்டான். அதற்கு மாமா மிகவும் கனிவாக பதில் கூறினார், நீ முதலில் நெக்லஸை என்னிடம் கொண்டு வந்த போது அது போலியானது என்று நான் உன்னிடம் கூறியிருந்தால் நான் வேண்டுமென்றே இதை கூறுவதாக நீயும் உனது அம்மாவும் தவறாக நினைத்து கொள்ளக்கூடும். ஏனென்றால் அப்போது நீங்கள் மிக துன்பமான சூழ்நிலை இருந்தீர்கள். அதனால் நான் அன்று சொல்லவில்லை. இன்று நீயாகவே இதை பற்றி அறிவை பெற்றிருப்பதால் இந்த நெக்லஸ் உண்மையிலேயே போலியானது என்பதை நீ உறுதியாக அறிந்திருப்பாய். மேலும் அதில் உள்ள உண்மையை நீயே தெரிந்து கொள்ளும் காலம் இப்போது வந்துவிட்டது என்றார். அன்று உண்மையை கூறிவிட வேண்டும் என்பதை விட உறவை கெடுத்துக்கொள்ளாமல் காப்பதுதான் மேலானது மற்றும் முக்கியமானதும் கூட எனக்கு தோன்றியது என்றார். எந்தவித அனுபவ அறிவும் இல்லாமல் நாம் இந்த உலகில் பார்ப்பதையும் நினைப்பதையும் தெரிந்து கொண்டதையும் வைத்து எல்லாமே தவறு, எல்லோரும் தவறானவர்கள் என்று கூறுகின்றோம். ஆனால் அது அப்படி இல்லை என்பதை நாம் இப்போது உணர்ந்திருப்போம். நண்பர்களே, இது மாதிரி நம்மளும் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்கும்போது சில தவறான புரிதல்களால் நம்முடைய உறவுகளை இழந்து தவிக்கிறோம். அதனால் வாழ்க்கையில் பெரும் பாதிப்பும் உண்டாக்குகிறது. அனுபவம் என்பது ஒரு ஆசான். அது கற்றுக் கொடுக்கிற பாடத்தை யாராலும் திறன்பட கற்றுக் கொடுக்க முடியாது. நம்ம எல்லோரும் தினமும் புது புது பாடங்களை
வாழ்க்கையில கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் வாழ்க்கையில பொறுமையை கடைபிடிச்சு நல்ல உறவுகளை, நல்ல உண்மையான நட்புகளை இழந்து விடாமல் காத்துக்கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு உதவும் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. நம்ம வாழ்க்கை இன்றைக்கி தான், நாளைக்கு இல்லை. இப்போ இருக்கும் இந்த மூச்சு, இந்த நிமிஷம் நம்ம வாழ்க்கையோட உண்மையான அர்த்தம். நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நொடியும் ரசித்து உண்மையாக வாழுங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பாய்.